முகமலர்ச்சியோடு செய்யப்படுவது. விருந்து மோப்பக்குழையும் விருந்துன்னா, முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்துன்னா அனிச்சப்பூ மாதிரி அப்படி முகம் சுளிக்காமல் வர்றவங்கள வரவேற்கணும். அதனால தான் நல்லவன்ட்ட செல்வம் இருந்துச்சுன்னா நடு ஊரில் நல்ல மரம் பயன் மரம் அப்படி பழுத்தது மாதிரின்னு திருவள்ளுவர் சொல்வார். கெட்டவங்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நடு ஊரில் நச்சு மரம் பழுத்தது மாதிரின்னு சொல்லுவாங்க. இந்த விருந்து என்பது வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்து சிறப்பாக வச்சு அப்படி பண்ணுறது, மகிழ்ச்சியோடு பண்ணணும். இந்த விருந்துங்கிறது ஆண் மட்டும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கோட்பாடு வச்சுருக்காங்க நம்ம தமிழ் பாரம்பரியத்தில். தமிழ் மரபில் பார்த்திங்கன்னா ஆண் மட்டும் செஞ்சோம்னா அது தான தர்மமாக மாறிப்போம். மனைவியோடு உட்காந்து மனைவி பரிமாறணும், கணவர் கூட நிற்கணும். இதுதான் இந்த விருந்து முறையில் சிறப்பு. சிலப்பதிகாரத்தில் இங்கே உட்காந்துக்கிட்டு அந்த ஆளை அனுப்பிச்சி விட்டு, கோவலனை அனுப்பிச்சி விட்டு இந்த அம்மா கண்ணகி வருத்தப்படுறாங்க. நான் விருந்தெதிர்கோடலும் இழந்த எண்ணெய் அப்படின்னு. அறவோர்க்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர் எதிர்தலும் விருந்து எதிர்கோடலும் இழந்த எண்ணெய் அப்படின்னு. ஏன்னா இவ தனியாக இருக்கா. அப்போ விருந்தெதிர்கோடல் என்பது எனக்கு இல்லையே, உனக்கு உரிமை இல்லைன்னு நம்ம தமிழ் சமூகம் சொல்லுகிறது. தனித்திருக்கிற பெண்கள் விருந்து பரிமாற தகுதி இல்லாதவர்கள், அவர்களுக்கு தகுதி இல்லை, உரிமை இல்லாதவர்கள். கணவன் மனைவி சேர்ந்து பரிமாறணும். நீங்கள் 63 நாயன்மார்களுடைய வரலாறு படிச்சிங்கன்னா, பெரிய புராண கதைகள்லாம் படிச்சிங்கன்னா, அதில் வரக்கூடிய அந்த விருந்து பரிமாறுகிற முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா கணவனும் மனைவியுமாக தான் நிற்பாங்க. வர்றாரு சிவபெருமான் பரிசோதனை பண்ணுறதுக்கு. எங்கே வர்றாரு? சிறு தொண்டர் வீட்டுக்கு வர்றாரு. இன்னைக்கு அவரை உண்டு இல்லைன்னு பார்த்துறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. சிறு தொண்டருக்கு என்ன பழக்கம்னா, ஒவ்வொரு நாளும் மதிய உணவு யாராவது முகம் தெரியாத ஒரு சிவனடியாரை அழைத்து கொண்டு வீட்டில் விருந்து பரிமாறிவிட்டு அவங்க சாப்பிட்ட பிறகு விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். எது அது விதைக்காமலேயே விளைச்சல் காணுமா? விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலத்தை எப்படி இருக்கும்? வெத்தும் விடல் வேண்டும் கொள்ளோ. விதையை போடணுமா? அதில் தேவையில்லைப்பா. பாரி அப்படித்தானே இருந்தார். பாரியினுடைய பரம்பு மலை எதிரிகளெல்லாம் சூழ்ந்து கொண்டாலும் கபிலர் பாடுகிறார், எப்பா நீ யானைப்படையை கொண்டு வா, ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு யானையை கட்டு. தேர்ப்படையை கொண்டு வா, ஒவ்வொரு வயலுக்குள்ளேயும் ஒரு தேரை நிப்பாட்டு. இத்தனை பேரை கொண்டு ஜெயிக்க முடியுமான்னு பாரு. சுற்றி முற்றுகையிட்டுக்கொள். உள்ள இருக்கிற மக்கள் வெளியே போக முடியாது, வெளியே இருக்கிற மக்கள் உள்ள வர முடியாது, விவசாயம் நடக்காது, பண்டமாற்று நடக்காது, ஏற்றுமதி இறக்குமதி இல்லாமல் போகும், தொழில் வளம் இல்லாமல் பாரியினுடைய பரம்பு நசிந்து போகும் அப்படின்னு நினைக்கிறியா? கபிலர் சொல்லுகிறார். நீ இப்படி நிறுத்திக்கிட்டு எவனையும் போக விடாமல் வர விடாமல் மூவேந்தர்களும் சூழ்ந்து கொண்டாலும் பாரியினுடைய பரம்பு இருக்கே வளம் குன்றான் ஆடியா. அதான் வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோன்னு சொல்கிறான். உழவர் உழாதன 4 பயன் உடைத்தே. எங்கள் ஊரில் எங்கள் பரம்பு நாட்டில் உழவர் உழுகாமலேயே 4 விதமான விளைச்சல் நடந்துக்கிட்டே இருக்குமியா அப்படின்னா. என்ன அப்படின்னா, ஒன்றே சிறிகிளை வெதிரின் நெல் விளையுமே. மூங்கில் இருக்குல்ல, அதான் அதுவாக வளர்ந்து அதுவாக வெடித்து மூங்கில் நெல் அரிசி சிதறும், அது நாங்கள் சாப்பிடுவோம். நீ முற்றுகையிட்டு கொண்டாலும் எங்களுக்கு வெளியே இருந்து அரிசி தேவைப்படாது, நாங்கள் இங்கேயே விளைய வச்சுக்கிடுவோம். சிறிகிளை வெதிரின் நெல் விளையுமே 1. 2 கொழுங் சுவை தீஞ்சுவை பழவின் பழம் மூழ்குமே. பழம் அதுவாக பழுத்து வெடித்து பலாப்பழம் கீழே கொட்டிக்கிட்டே இருக்கும், எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம்.
யாருக்கும் பசி வரவே வராது. 2. 3வது கொழுங்கொடி. 3 கொழுங்கொடை வள்ளி கிழங்கு வீழ்க்குமே. வள்ளி கிழங்கு தோண்ட தோண்ட எங்கே தோண்டினாலும் கிழங்கு வந்துக்கிட்டே இருக்கும், அவிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், பசி இருக்காது. 4 திணியடும் குன்றம் தேன் சொரியுமே. எங்கிட்டு போனாலும் எதை சாப்பிட்டாலும் அங்கே போய் அருவியில் தண்ணி கொட்டாதுப்பா, தேன் கொட்டிக்கிட்டு இருக்கோம், அள்ளி குடிச்சிட்டு போயிடுவோம். அதனால் வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் போலன்றது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளாக நம்ம வச்சுக்கலாம். அதை அப்படி இப்போ சிறு தொண்டு இந்த இடத்துல கைதட்டணும்னு நினைக்கிறேன். நீங்களாம் ஏன்னா ரேடியோவில் இருக்கிறதுனால அதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் அப்பப்போ, நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா? மிச்சில் மிசைகிற அந்த பழக்கத்தை உடையவர். எல்லா சிவனடியாருக்கும் அது பழக்கம். வர்றாரு, சிவன் வர்றாரு, இவர் ஆள் தேடி போயிருக்கார். கோயில் பக்கமாக யாராவது சிவனடியார் இருந்தால் கூப்பிட்டு வரேன், சமைச்சு ரெடியாக வைங்க. அந்த அம்மாவுக்கு பேர் திருவெண்காட்டு நங்கை. திருவெண்காடு அந்த அம்மாவோட சொந்த ஊர். அந்த அம்மாவுக்கு பேரே திருவெண்காட்டு நங்கை. சந்தனத்தாதி ஒரு வேலையாள், படிப்பெண். இவங்கெல்லாம் வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இவர் போயிருக்காரு. பையன் ஒருத்தன் சீராளன்னு ஒரு பையன், 5 வயசு பையன், அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான், அவ்வளோதான். இவர் இன்னைக்கு கூப்பிட்டு வரேன் விருந்து அப்படின்னு போயிருக்காரு. இவர் வந்துட்டார் சிவபெருமான். யாரையா அவர் இருக்காரா, சிறு தொண்டர் இருக்காரா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, அவர் தேடி போயிருக்காரு, நீங்கள் உட்காருங்க வந்துடுவாருன்னு. ஆடவர் இல்லாத வீட்டில் நான் உட்கார மாட்டேன். 2 பேரும் வர்றாங்க, நாங்கள் 2 பேர் இருக்கோம், வந்து உட்காருங்க. நான் கோயிலே இருக்கேன், ஆத்தி மரத்துக்கு கீழே, அங்கே வந்து என்னை கூப்பிட்டு வாங்க. அவர் வந்த பிறகு வந்தார். வந்தோடனே மகிழ்ச்சி, வாங்க எல்லாம் பண்ணி எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சாப்பாடு ரெடி, சாப்பிட்லாமான்னு. நான் வந்து நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்லை, நான் வடக்கிருந்து வர்றவன், நான் வந்து பைரவ சாமி. அப்படின்னா நாங்கள் வந்து பசுக்கறி தான் சாப்பிடுவோம். நான் 3 வகை பசு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் வீட்டில். இப்போ பாருங்கள், தொழுவத்தில் ஏகப்பட்ட பசு நிற்கிது, எது வேணுமா அடிப்போம் அப்படிங்கிறாரு. யார்? சிறு தொண்டர். பசுன்னா நரப்பசியா? விவரம் இல்லாமல் பேசுகிற. 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் இறை எடுப்பேன். நரப்பசுன்னா என்ன? மனிதரை தான் கொல்லணும். அதுவும் அதில் சில கண்டிஷன் இருக்குது, நிபந்தனைகள். கண்டிஷன் சப்ளைன்னு ஒரு ஸ்டார் போட்டு கீழே ஒரு பக்கத்தில் கட்டுரை போட்டிருப்பான். மேலே பார்க்கும்போது எது எடுத்தாலும் இளையனம்னா ஒரு வீட்டுக்கு ஒரு குலத்திற்கு ஒரு வாரிசாக இருக்கணும், 5 வயசு நிரம்பிய பாலகனாக இருக்கணும், அம்மா பிடிச்சிக்கிறோன்னா அப்பா கழுத்தை பிடிச்சி அறுக்கணும். இப்படி அறுத்து சமைச்சு யாரும் அழுகக்கூடாது வீட்டில். அடப்பாவிகளா, அப்படி பற்றி சமைச்சு கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டார். சரி பண்ணுவோம். அவங்க பேசுனாங்க, முடிவு பண்ணாங்க. மகனை போய் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்தாங்க. அவர் எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து சமையல் ஆகி முடிஞ்சிருச்சு. சாப்பிடுங்க அப்படின்னா நான் எப்படியா தனியாக சாப்பிடுவேன், எனக்கு ஒரு ஆள் கூட வர, நீவே வந்து உட்காரு. நான் பிள்ளைக்கறியவே, அவன் பிள்ளைக்கறியவே அவனை சாப்பிட சொல்கிறார். இல்லைங்க அப்படி இப்படின்னு, சும்மா உட்காரு. சரி, உன் வீட்டில் ஒரு பையன் இருப்பானே, அவனை கூப்பிடு அப்படின்னா. அவன் எங்கேருந்து வருவான், இந்த நேரத்துக்கு அவன் இங்கே உதவ மாட்டான் அப்படிங்கிறார். இப்போதைக்கு அவன் இங்கு உதவான் அப்படின்னா. இல்லை உமா கூப்பிடு. அப்புறம் சீராளான்னு கூப்பிட்ட பிறகு அவர் வந்தார். அந்த சோதனையை முடித்து போனார்னு அந்த கதை உங்களுக்கு தெரியும். இவர் வந்து பரஞ்சோதியாக இருந்து பல போர்களை வென்று வாதாபியை ஜெயித்து நம்ம பிள்ளையார்பட்டி விநாயகர் முதற்கொண்டு விநாயகரையே முதல்ல கொண்டு வந்தவர் தான் இவர், சிறு தொண்டர். அங்கேருந்து வழிபாட்டு கொண்டு வந்தவர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிவாஸ் ஃபேமிலின்னு பழைய ஃபோட்டோவை எடுத்து பாருங்கள். நானும் இப்போ பார்க்குறேன், சில நேரங்களில் இருக்கும் சிவாஸ் ஃபேமிலின்னு போட்டிருக்கோம். அதில் விநாயகர் இருப்பார், முருகன் இருக்க மாட்டார். அவர் நம்மால் இப்போ லேட்டஸ்ட்டாக தத்தெடுத்து அவரை கூட வச்சுருக்கோம். இப்போ அந்த மாதிரி சிவாஸ் ஃபேமிலியில் முருகன் அட்டாச்சு, அது மாதிரி அது வேறு விஷயம். அந்த வாதாபி வரை ஜெயித்து பல போர்களை வென்றதனால் தன்னுடைய கையினாலேயே இன்னொரு உயிரை கொன்னா என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த 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 லீலை அங்கே நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்னென்னா, மாறுவது மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும்னா தன்னுடைய மகனாக இருந்தாலும். தலைக்கறி சமைச்சியா அந்தாலும் சேட்டைக்காரர் சிவபெருமான். தலை என்ன பண்ணீங்க, அது நல்லா இருக்காதுன்னு ஒதுக்கி வச்சிட்டோம்னா அந்த அம்மா சொல்லுது, இல்லை இல்லை எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், பொண்ணே வேலைக்காரம்மா அதையும் சமைச்சு வச்சிருக்கிறாங்க, இந்த கொண்டு வார், அப்போ தான் அந்த அம்மாவுக்கு மோட்சம் கிடைக்கும்னு. அப்படியெல்லாம் கதை. இந்த விநாயகர் எல்லாமே நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் சொல்கிறேன்.
இளையான்குடியில் இருக்கக்கூடிய மாரநாயனார் என்ன பண்ணார், எல்லாத்தையும் கொடுத்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி குத்தகைக்கு நிலம் வாங்கி அதை எடுத்து அதில் விவசாயம் பண்ணோம்னு கொஞ்சோண்டு இருந்த நெல்லை கொண்டு போய் அன்னைக்கு தான் விதைச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது மழை அடின்னு அடிக்குது. அந்த நெல் மண்ணுக்குள்ளேயே இருக்குமா, மிதந்துக்கிட்டுல இருக்கும். இது எப்படி பழைக்க போகுது, எப்படி நம்ம அந்த விவசாயத்தில் அறுவடை பண்ண போகிறோம், நமக்கு சாகுபடி எப்படி நடக்க போகுதுன்னு வருந்திக்கிட்டு இருக்கும்போது கதவை தட்டுறான் ஒரு ஆள் வந்து. நைட்டு விட்டேன், சிவனடியார் வந்துட்டீங்களா, வாங்க, ரொம்ப நனைஞ்சு போய் வந்துருக்கீங்க, இந்தாங்க துணி நல்லா துவட்டிக்கிங்க, சாப்பாடு சூடாக ரெடி பண்ணி உங்களுக்கு தர்றேன். நல்லா ஒன்றுமே கிடையாது, தெரியும், அவருக்கும் தெரியும், அந்த அம்மாவுக்கும் தெரியும். உங்களுக்கு சூடாக சமைச்சு தானே இங்கே உட்காந்துருங்க. வீட்டில் வந்து அப்புறம் மந்திர ஆலோசனை என்ன பண்ணுறது, சுற்று பத்தில் எல்லாருக்கிட்டையும் கடை வாங்குறதெல்லாம் வாங்கி முடிச்சாச்சு, இனி யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டான். இந்த மழையில் யார் வெளியே போகிறது வர்றது அதெல்லாம் பண்ண முடியாது. எங்கேயாவது நெல் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க, அரிசி இருந்தால் கொண்டு வாங்க, நான் சமைச்சு தரேன், நான் ரெடி. அந்த அம்மா அப்படி ஒரு அம்மா கிடைக்கணும்ல. முதல்ல முகமலர்ச்சியோட ஒரு அருமையான சங்கப்பாட்டு, மனைவியினுடைய முகத்தில் மலர்ச்சி எப்போ வருது அதை பார்க்கறதுக்காகவாவது விருந்து வரணும்னு ஒரு பாட்டு நற்றிணையில். என் மனைவியினுடைய முகத்தில் எப்போ மகிழ்ச்சி வரும்னா அவளே எல்லாம் பாடிக்கிட்டே சேர்ந்து வந்துடுச்சுன்னா ரொம்ப ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருப்பாள். அதை அழகாக பார்க்குறதுக்காக வீட்டுக்கு விருந்து வரட்டும்னு ஒரு பாட்டில் சொல்கிறாங்க. சரின்னு அந்த அம்மா சொன்ன பிறகு அப்புறம் அவங்களே ஐடியா கொடுக்குறேன். இன்றைக்கி தானே காலையில் போய் விதைச்சிட்டு வந்தீங்க வயலில், போய் நம்ம வயலில் ஒரு கூடையை கொண்டு போய் அதை அரிச்சிட்டு வாங்கினேன், தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கோம். அருமையான யோசனை. ஓடுறாரு, நீச்சல் அடித்து போன மாதிரி போகிறார், தட்டு மாதிரி தன்னுடைய நிலம் எதுன்னு அனுமானமாக போய் கண்டுபிடிச்சி எடுத்து கொண்டு வந்து கொல்லப்புறத்தில் இருந்த கீரைகளை பறித்து கொண்டு வந்து எல்லாம் வச்சு சமைச்சு சாப்பாடு போட்ட பிறகு அவர்கள் வந்து மோட்சம் பெற்றார்கள், சொர்க்க கதி. அப்போ கூட அவர் வந்து சிவபெருமான் உடனே கூப்பிட்டு போகல. இப்படிப்பட்ட ஆள் வந்து உடனே கூப்பிட்டு போகக்கூடாது, கொஞ்சம் நாளைக்கு இருந்து தொண்டு செய்யட்டும், சேவை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி, இங்கே பாருப்பா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இங்கேயே இருந்து வர்றவங்களாம் இப்படி சாப்பாடெலாம் கொடுத்து நல்லா வளமாறு, ஏயா நீ வந்து பண்ணதுக்கே இப்படி வந்து விதைச்ச நெல்லையே எடுத்துகிட்டு வந்து நான் படு வறுமையில் இருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இவர் மனசுக்குள்ளே நினைப்பாருன்னு சொல்லிட்டு குபேரனுக்கு ஃபோனை போட்டு அந்த சங்க நிதி பதும நிதி அதிலிருந்து அங்கேருந்து டைரெக்டாக இங்கே அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கணும். எனக்கு வேணும்னு கேட்க கொடுக்கக்கூடாது, அது தீர நீயே கொடுக்கணும். அதுதான் கேட்டோம்னா அது பிச்சையாயிரும், நீயே கொடுக்கணும், அப்படி உதவி செய்யணும்னு அந்த தொண்டு நிலைக்கு அப்படியெல்லாம் சொன்னாங்க. அப்படி ஒரு